வணக்கம். வெல்கம் டு யோக தந்திராஸ். என் அப்பன் குருநாதர் பழனி கணக்கன்பட்டியார் அவர்களையும் ஓப்பன் மாஸ்டர் ஓஷோ அவர்களையும் வணங்கி என்னுடைய முதல் வீடியோ பதிவை இங்கு பதிவு செய்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் நான் ஷேர் செய்ய போகிறது என்னுடைய அனுபவங்களுடன். உலகத்திலேயே உன்னதமான இடம் அல்லது டிவைன் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் சொல்லுவார் ஹிமாலயாஸ், ஒருத்தர் திருச்செந்தூர் சொல்லுவார், ஒருத்தர் பழனி சொல்லுவார், ஒருத்தர் மெக்கா சொல்லுவார், ஒருத்தர் மெதினா சொல்லுவார், ஒருத்தர் ஜெருசலேம் சொல்லுவார், ஒருத்தர் புத்தகையா சொல்லுவார். அப்படி கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களாக கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடல், நம்முடைய உடம்பு தான் டிவைன் பிளேஸ். இந்த டிவைன் பிளேஸை இந்த உடம்பை மூளை இயக்குது. மூளை இயக்குனாலும் கூட மனம்தான் அதை ஆட்டி வைக்கிறது. மனத்தை அப்போ அந்த ஆட்டி வைக்கக்கூடிய இந்த மனம் நம்ம என்ன பண்ணால் இந்த உடம்பு சரியாகும், அல்லது இந்த மனதை எப்படி சரி செய்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பும் மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், நமக்கு ஒரு புத்துணர்வோட ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிறோம். அங்கே நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்னா பார்த்தோன்னே தெரியுதுன்னா நமக்கு மனசும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எடுத்தோடனே ஒரு டஃப்பான கொஸ்டின் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் பாருங்கள். அது மாதிரி தான் இப்போ நம்ம மனசு தான் எல்லா விஷயமே மூல காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சரி பண்ணால் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மனசை சரி செய்யக்கூடிய அந்த வித்தகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நமது மூச்சு. இந்த மூச்சை சரி செஞ்சோம்னா மனசை சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது புத்த பெருமான்லேருந்து இயேசுலேருந்து எல்லாருமே அந்த மூச்சை பற்றிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் பாடல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க பேசியிருக்கிறது எல்லாம் ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி கூட அதிகமாக இருக்காது. அவர்கள் சொல்லிய விதங்கள் எல்லாமே மூச்சை நேர் பண்ணால் பிரச்சனை சரியாகும். அப்போ அந்த மூச்சை சரி செய்கிறதுக்கான விஷயங்கள் 3000 பயிற்சிகள் இருக்குது மூச்சுக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இல்லை போய் கற்றுக்குறோம், அடுத்து செய்யாமல் விட்டுறோம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருடங்களாக நான் ஒரு சில பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்பன் கணக்கன்பட்டியார் அவர்களோட ஆசீர்வாதத்தோட எனக்கு சில பயிற்சிகள் கிடைச்சிருக்கு. அதை நான் எல்லாருக்கும் சொல்லி தந்து அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேங்க நான் இப்போ. ஆனால் இதை உலகம் முழுக்க நான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் அதை கொண்டு செல்வதற்கான சில முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அதை ஒரே அந்த அதாவது அதை பார்த்திங்கன்னா தந்திரா ப்ரீத் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி பட்டர்ஃப்ளை ப்ரீத் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப மிக மிக எளிமையான பயிற்சி. அதில் நிறைய பயிற்சிகள் உண்டு. அதில் பேசிக்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டாலே நமது உடல் மனம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்வோடு இருக்கும் அப்படின்னு நான் இங்கே ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது மாதிரியான பயிற்சிகளை நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளோடு இருக்கேன். இதற்கு ஆதரவளிக்கக்கூடிய உள்ளங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து எல்லோரும் இந்த சக்ரா தியானங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் நேரடியாக போய். ஆனால் நான் சக்ரா தியானம் நேரடியாக போய் படித்ததில்லை. சக்ரா தியானம் பார்த்திங்கன்னா மிக மிக எளிமையாக எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பேசும்போது நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஆஃபீஸில் தொழில் பண்ணுற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சில குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டுமே,
குடும்ப பிரச்சனையை வந்து பேசி பேசி வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், வருஷக்கணக்கில் பேசி 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 அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் தாட் வந்து ஒரு நல்ல இருக்காது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் அங்கே குடியிருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? உங்களோட மைண்ட் செட், அதாவது அந்த குடும்பத்தின் உறுப்பினரோட மைண்ட் செட்டை சரி செய்வதன் மூலம் பிரச்சனைகளை சரி செய்யலாம். அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் மூலமாக வந்து நாங்கள் அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது மாதிரி பல பயிற்சிகள் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பயிற்சிகள் இருக்கிறது. இதையும் செய்து கொடுக்க சொல்லித்தர போகிறோம். இதற்கான உள்ளங்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக இதை வந்து பள்ளி மாணவர்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு வாய்ப்புகள் யாரும் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வருங்கால சந்ததிக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், அதனப்பா யோக தந்திராஸ், யோகா ஓகே, யோகான்றது பிராணாயாமம் ஆசனங்கள்லாம் ஒருமிச்சு பண்ணக்கூடிய விஷயம், ஓகே, அது என்ன தந்திராஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் இனியும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். தந்திராஸில் பார்ப்போம். நன்றி.